ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் ப்ரான். இதெல்லாம் தான் நம்ம ப்ரான் கிரேவி செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது 4 பெரிய சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் இது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த ப்ரான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ப்ரானில் இருக்க தண்ணியே நல்லா சுண்டி இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவை கிடையாது. இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ப்ரான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.